நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். இந்த வருடத்தின் இறுதி நாளில் நாங்கள் உங்கள் அனைவரையும் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த நல்லதொரு நாளாக அமைய வேண்டும். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் டினோஜா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான, உற்சாகம் நிறைந்த காலை பொழுது வணக்கம். மலர்ந்திருக்கின்றது இன்றைய நாள், இந்த வருடத்தினுடைய இறுதி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். 31/12/2020 உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாகவும் சுபேட்சம் நிறைந்த நாளாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் மற்றும் ஏனைய சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கின்றோம். கண்டிப்பா இந்த இன்றைய நிகழ்ச்சியில நாங்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளப்படும் உங்களோடு நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதியான உலக பொதுமறை பகுதி உங்களுக்காக அடுத்து இணைந்து கொள்ளுங்க. திசையெங்கனும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். உலக பொதுமறை பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய குறட்பாவை முதலில் இசைப்பாவாக கேட்போம். அறிவினுளெல்லாம் தலையென்ப தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். தீவினை அச்சம் என்கிற அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிற 3வது குறட்பா இது. பெருமக்களே, ஒரு மனிதன் கேடு நினைக்கக்கூடாது. எவ்வாறெல்லாம் கேடு நினைக்கலாம் என்றால், மனதினாலே ஒருவருக்கு கேடு நினைக்கலாம், வாக்கினாலே வார்த்தைகளாலே ஒருவருக்கு கேடு விளைவிக்கலாம், அதைவிட செயல்களாலே ஒருவருக்கு கேடு விளைவிக்கலாம். எனவே வள்ளுவ பெருந்தகையார் ஒரு தனி மனிதனை புடம் போட்டு சமூக மனிதனாக்குவதற்குரிய முயற்சிகளை செய்கிறார். அதற்காகவே இல்லறத்தானை அப்படியான ஒரு பக்குவஸ்தனாக மாற்றுவதற்காக சில அதிகாரங்களூடாக உபதேசித்து அவனை புடம் போட்டு எடுக்கிறார். மனதினாலே கேடு விளைவிக்காதே என்று பொறாமை கொள்ளாதே என்கிறார். பிறர் பொருளை அபகரிப்பதற்கு நினைத்து விடாதே என்கிறார். அதைவிட வார்த்தையினாலே நீ கேடு விளைவிக்க கூடாது என்பதற்காக பயனில்லாத வார்த்தைகளை பேசிவிடாதே என்கிறார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிவிடாதே, புறங்கூறி விடாதே என்று சொல்கிறார். இப்போ தீய செயல்களை செய்து விடாதே, பிறரை வருத்தி விடாதே என்று வலியுறுத்துவதற்காக ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். அதுதான் தீவினை அச்சம் என்கிற அதிகாரம். தீவினை அச்சத்தின் ஊடாக ஒருவன் எதற்காக நீ தீய செயல்களை செய்கிறாய், எதற்காக அவனுக்கு அடித்தாய் என்றால் அவன் பதில் சொல்வான். பெரும்பாலும் பாடசாலைகளிலே நாங்கள் காண்கிற ஒரு செய்தி. எதற்காக அவனுக்கு அடித்தாய் என்றால் அவன் சொல்வான், அவன் எனக்கு அடித்தான், ஆனபடியால் திருப்பி அடித்தேன். இதுதான் அவனுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்கும். பிறர் எனக்கு கெடுதல் செய்தார்கள், ஆகவே பழிக்கு பழி. ஏதோ ஒரு படத்திலே ரஜினிகாந்த் பேசுவார், கதம் கதம், அதனாலே தான் பழிக்கு பழி என்று நான் இந்த தீய செயல்களை செய்தேன். இப்படி குறிப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். அறிவினுள் எல்லாம் தலை என்ப என்று வள்ளுவர் தன்னுடைய கருத்தை சொல்லவில்லை. என்ப என்று யாரோ சொன்ன கருத்தை சொல்ல, என்பார்கள் என்று யாரோ சொன்ன கருத்தை சொல்கிறார். அறிவினுள் அறிவு எல்லாவற்றிற்குள்ளும், எல்லா அறிவுகளுக்குள்ளும் தலையாயது எது தெரியுமா? தலை என்றால் தலையாயது என்று அர்த்தம். அதனாலே தான் இந்த உடம்பிலே இந்த அங்கம்தான் தலையாயது, ஆதலாலே இதற்கு தலை என்று வைத்திருக்கிறோம். எங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை இந்த வாய் காட்டி கொடுத்துவிடும். எங்களுடைய வீட்டு கேட் வெளியிலே நின்று பார்க்கிறவர்களுக்கு கேட் ஓப்பன் ஆகி இருந்தால், திறந்திருந்தால் உள்ளே என்ன இருக்கிறது என்று காட்டி கொடுத்துவிடும். அதை போல இது இந்த கேட் இருக்கிறதே, அதனால்தான் வாயில் இதற்கு வாய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த வாய் நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்துவிடும். அதனாலே தான் பெரியவர்கள் சொன்னார்கள், அளவுக்கு விஞ்சி பேசிவிடாதே, அளவுக்கு அதிகமாக உன் வார்த்தைகளை கொட்டி விடாதே, உன்னை யார் என்று பிறர் அறிந்து விடுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இப்போ எங்களுடைய இந்த குறட்பாவினுடைய நோக்கம் என்னவென்றால், அறிவு
கருவிகள் எத்தனையோ இருக்கின்றன, அறிவு பெருக்கங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றுள்ளெல்லாம் தலை எது தெரியுமா? தலையாயது எது தெரியுமா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாக்கியம். அதை போல நல்லது நடக்க வேண்டும் என்று தெரிந்து தெளிந்து செயற்படுவது அறிவு, நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று குறிப்பிடுவார் வள்ளுவ பெருந்தகையார். இப்போ அறிவு எல்லாவற்றிற்குள்ளும் தலை எது தெரியுமா என்று கேட்கிற வள்ளுவ பெருந்தகையார் அதற்கும் விடை கூறுவதற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். தீய செருவார்க்கும் செய்யா விடல். உனக்கு அடித்தவனுக்கு நீ திருப்பி அடிக்காமல் விடுதல். தீய செருவார்க்கும், நோகச் செய்தவர். செருவார் என்றால், செருணர் என்றால் பகைவர் என்று அர்த்தம், செரு என்றால் பகை என்று பொருள். ஆகவே தீய செய்த பகைவர்களுக்கும் அந்த தீமையை திருப்பி செய்யாமல் விடுதல் தான். எனவே தான் இயேசுநாதர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று குறித்தார். எனவே அவர்கள் புனிதர்களானார்கள், பெருந்தகைகளானார்கள். அந்த வகையிலே தீயவை புரிவதை தவிர்ப்பதற்கு ஒரு மார்க்கம். உனக்கு ஒருவர் கேடு விளைவிக்கிறாரா, நீ அவருக்கு பதிலுக்கு பதில் என்று கேடு விளைவிக்காதே என்று குறிக்கிறார். அதுதான் அறிவினுள் எல்லாம் தலை என்றும் தலையாயது என்றும் குறிக்கிறார். அப்படி இனிவரப்போகிற குறட்பாக்களிலே சொல்வார், அப்படி பதிலுக்கு பதில் செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும்? நீ பிறவிக்கு பிறவி பாவங்களை சுமந்து செல்லப் போகிறாய் என்கிற செய்தியை எல்லாம் சொல்லப் போகிறார். எனவே அறிவினுள்ளெல்லாம் தலை எதுவென்றால் பிறருக்கு தீங்கு விளைவித்து விடாதே, பதிலுக்கு பதில் என்ற அடிப்படையிலே அவன் எனக்கு தீமை செய்தான், அதற்காக நான் அவனுக்கு தீமை செய்கிறேன், இப்படி நினைத்து செய்து விடாதே என்கிறார் வள்ளுவ பெருந்தகையார். வள்ளுவ பெருந்தகையார் வையகத்திற்கு எடுத்து எம்பிய நெறியின்படி ஒழுகுவோம், ஒரு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்புவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நாளை மற்றும் ஓர் குறட்பாவோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.